தித்திக்கும் தந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. ஹலோ மை டியர் ஐடி ஸ்கொயர். சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலும் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தான் அண்ணா யூனிவர்சிட்டி. இது கிண்டியில் அமைஞ்சிருக்கு, சென்னையில். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற ஒரு கல்லூரி மாணவிய கடந்த 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான். ஒரு 37 வயதுடைய ஒரு கேடுகெட்ட ஒரு ஜென்மம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே வச்சுக்கோங்க, இந்த பாலியல் வன்கொடுமை என்பது புதுசு கிடையாது, பழக்கப்பட்ட ஒன்று இல்லையா? அப்படிதான் மாறிடுச்சு. ஸோ அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது நமது நாட்டில். ஏகப்பட்ட இடத்துல பாலியல் வன்கொடுமை என்பது நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சிறுமி உட்பட, 5 வயது ஒரு சிறுமி உட்பட இந்த பாலியல் வன்கொடுமை என்பது நடந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் ஒரு சில வழக்குகளில் கண்டுபிடிக்காமலும் இருக்கிறது. ஒரு சில இடத்தில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் தண்டனை வழங்கப்பட்டும் நமது நாட்டில் பாலியல் வன்கொடுமை என்பது மீண்டும் நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்போ நீதிமன்றம் என்பது சரியான தண்டனை கொடுக்கலையா? அப்போ நம்ம நாட்டில் ஒரு பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது, அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அதாவது சரியான தண்டனை இல்லையா? அவர்களுக்கு நம்ம ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு பெண் தன்னுடைய அனுமதி இல்லாம பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது ரொம்ப சின்ன தண்டனையா இருக்கும். அவங்களுக்கு அந்த தண்டனை என்பது வலிக்கலையோ, அவங்க அந்த தண்டனையை நம்ம ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு 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 குற்றவாளி அனுப்புறோம்னா அவன் திருந்தி வெளியே வரணும், அவனுக்கான தண்டனையாக தான் நம்ம சிறைச்சாலைக்கு அனுப்புறோம் இல்லையா? ஆனா அவனுக்கு அது பொழுதுபோக்கா மாறிடுதா அப்படின்றத நிறைய கேள்விகளை எழுப்ப தோணுது இல்லையா? ஏன்னா நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கிற கொடுமைகள் அப்படி. நம்ம இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். ஏன்னா நமது கருத்து என்பது இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இப்போ என்ன நடந்ததுன்றதை சொல்லிட்டு நம்மளுடைய கருத்து அப்புறமா நம்ம வச்சுக்கலாம். அதாவது கடந்த 23ஆம் தேதி இரவு ஒரு 7 மணி 7:30 இப்படி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் பயில்கின்ற ஒரு மாணவனும் மாணவியும் ஒரு தனிமையில் சந்திச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த அந்த ஞானசேகரன் என்ற ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா புதருக்குள்ள இருந்து வீடியோ எடுத்திருக்காரு. அந்த எடுத்த வீடியோவை அங்கேருந்து அவங்க 2 பேர்த்தையும் சந்திச்சு இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் தனிமையில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வீடியோவை பதிவிட்டேன். இதை உங்களுடைய டீனுக்கும் உங்களுடைய பேராசிரியருக்கும் நான் காமிச்சு உங்களுக்கு டிசி கொடுக்க வச்சிருவேன். உங்களுடைய அப்பாவுக்கு அனுப்பிடுவேன், அந்த பெண்ணுக்கிட்ட உங்களோட அப்பாவுக்கிட்ட இந்த வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அதாவது அந்த பையனும் அந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப கெஞ்சிருக்காங்க அந்த நபர்கிட்ட, ப்ளீஸ் சார் இதை மாதிரி பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அழுது கெஞ்சிருக்காங்க. ஆனால் அவன் காது கொடுத்து கேட்காத கிடையாது அந்த விஷயத்த. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பையனை அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான், நான் உங்கள் அப்பா கிட்ட இந்த வீடியோவை அனுப்பாமல் இருக்கணும்னா நான் உங்கள் டீனுக்கிட்டையும் இல்லை உங்கள் பேராசிரியர்கிட்டையும் இந்த வீடியோவை நான் அனுப்பாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு கூறியிருக்கான். என் கூட மட்டும் கிடையாது, எனக்கு சார் இருக்காரு, அந்த சாருக்கிட்டையும் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கான். ஆனால் அந்த பெண் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை, அதாவது எங்கே நடக்குது இதெல்லாம், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பின்புறமா புதரெல்லாம் நிறைய இருக்கு, காட்டுப்பகுதி மாதிரிலாம் இருக்கு. அங்க சிசிடிவி கேமராவும் கிடையாது, மின்விளக்குகளும் அமைக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் நிறைய நியூஸ் சேனல்ல வந்திருக்கு, செய்தியிலையும் நிறைய இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம். ஸோ அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கான். செஞ்சுட்டு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, நான் சொல்லும் பொழுதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை வற்புறுத்திருக்கான். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணு
தன்னுடைய தோழி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றா மறுநாள் வந்து. அப்போ வந்து அதில் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய தந்தைக்கு அந்த விஷயம் போய், அந்த பெண்ணுடைய தந்தைக்கு போய் அவங்க மகளிர்ல வந்து காவல் நிலையத்துல புகார் அளிச்சிடுறாங்க. புகார் அளித்த பிறகு அந்த ஞானசேகரன்ற ஒரு ஒரு கேடு கெட்டவன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் வந்து கைது செய்யப்படுது. கைது செஞ்சு அதாவது கைது செய்யும் பொழுதே அவன் வந்து தப்பிக்க சென்றிருக்கான். தப்பிக்கும் பொழுது வந்து தடுமாறி கீழே விழுந்து கால் வந்து அடிபட்டுருச்சு, கை அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி புகைப்படம்லாம் இணையதளத்தில் நியூஸ் சேனல்லாம் வெளியே வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் வீடியோ அந்த ஃபோட்டோ போகிறோம் பாருங்க. அதாவது காவல்துறையோட மாவுக்கட்டு என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அது நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது நீதிமன்றத்திலையும் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அவன் தான் குற்றவாளின்றதும் தெரிய வந்திருக்கு. அதாவது அடுத்த வருஷம் 2025 ஜனவரி 8 மறுபடியும் ஆஜராகி சொல்லி அவனுக்கு வந்து நீதிமன்றம், சைதாப்பட்டியோட நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. அதாவது புழல் சிறையில் வந்து இருக்கணுன்ற மாதிரி. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, இந்த ஞானசேகரன்றவன் யாரு, இவன் பின்னணி என்ன அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவன் மேல மட்டுமே ஒரு 20 வழக்குகள் இருக்குதான். அதாவது 2019, 16 இப்படி காலகட்டத்திலலாம் நிறைய வழக்குகள் அவன் மேல இருக்குது. ஆனா அவன் மேல வந்து இந்த பாலியல் சீண்டல் வழக்குகள் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இந்த திருடுறது, அதாவது வழிப்பறி, இதே மாதிரி கேஸ் தான் நிறைய இருந்திருக்குன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து கூறுறாங்க. ஆனா இந்த பெண்ணை மட்டும்தான் இவன் வந்து இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானா அப்படின்னா, இந்த பெண் வந்து புகார் அளிச்சிருக்காங்க இல்லையா காவல்துறை கிட்ட வந்து, அதன் பிறகு இன்னொரு விஷயமும் வெளியே வருது. அந்த பெண் இருக்கா இல்லையா, புகார் அளிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய சக தோழி, அவங்களையும் இவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா, அந்த தோழியும் புகார் அளிச்சதாக ஒரு பக்கம் வந்து நிறைய நியூஸ் சேனல்ல வெளியே வந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி இவன் முதல்ல உள்ள போயிருக்கான் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. ஏன்னா இவ்வளவு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தவன் வந்து உள்ள 7:30 மணிக்கு போயிருக்கான் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் அப்ப என்ன செஞ்சாங்க, செக்யூரிட்டி அங்க அப்போ வந்து பாதுகாப்பு என்பது சரியாக இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவியும் அங்க வேலை செய்யலன்ற மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ல வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு சிசிடிவி கூட வந்து அவங்களால பராமரிக்க முடியவில்லையா, அதனை வந்து கண்காணிக்கப்பட முடியவில்லையா. ஒரு புதர் இருக்கு அப்படின்னா அந்த புதர்கிட்ட ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க ரோந்து பணியில ஏதாவது அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேனோ இல்ல காவலாளிகளோ இருக்கணும் இல்லையா. அங்க ஒரு மின்விளக்குகள் இருக்கணும் இல்லையா. அங்க ஏன் எதுவுமே அமைக்கப்படவில்லை. அங்க ஏன் ஏதாவது ஒரு போட்டிருக்கணும் இல்லையா, ஒரு முள்வேலியாவது போட்டிருக்கணும். அந்த இடத்துல வந்து மாணவிகள் வந்து செல்லக்கூடாதுன்றதுக்காக ஏன் அது அப்படி ஒரு திறந்த வெளி மாதிரியே இருக்குது. அதாவது அந்த யூனிவர்சிட்டியோட பின்புறம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானசேகரன் இருக்கான் இல்லையா, அவன் வரும் பொழுது பின்பக்கமா அந்த சுவரை ஏறி குதிச்சுதான் அவன் வரதா ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. அதாவது அவன் யாருன்னா, ஒரு திருவோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருவோரத்துல ஒரு பிரியாணி கடை, ஒரு தள்ளுவண்டியில பிரியாணி கடை வச்சிருப்பான் இல்லையா, ஒரு பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ஞானசேகரன்ற ஒரு நபர். அதாவது மாலை முழுவதும், காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு பிரியாணி கடை நடத்த நபரா இருந்துட்டு இந்த இரவு நேரத்தில் இதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கான். இவனுடைய வேலை என்னன்னா, அதாவது நண்பரோ இல்ல காதலனோ காதலியோ இவங்க 2 பேரும் தனிமையில சந்திக்கும் பொழுது அதை புதருக்குள் இருந்து மறைவாக இருந்து வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் செஞ்சு அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்யறதே இவன் வந்து ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பெண் மட்டும் அதாவது இதை நம்ம போயிட்டு வெளியே சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு பேர் கெட்டு போயிடும். அதாவது அவங்களோட பெற்றோரும் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா, அதாவது பெண் பிள்ளையை வளர்க்குறோம், இதை நம்ம போயிட்டு போலீஸ்ல புகார் அளிச்சோம்னா 4 பேருக்கு தெரிய வரும், நம்மளுடைய பிள்ளைக்கு வந்து எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இதை மூடி மறைச்சிருந்தாங்கன்னா இவனுடைய அதாவது இன்னொரு முகம் என்பது தெரியாமையே இருந்திருக்குங்க. இதில் எத்தனை பேருடைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த பெண் சொல்லாம இருந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு பெண், அதுக்கு அடுத்து இன்னொரு பெண், அது இன்னொரு பெண்ன்றது மாறி மாறி போய்கொண்டே இருந்திருக்கும் இல்லையா. இன்னொன்னு, இந்த துணிச்சல்லாம் எங்கிருந்து வருது, அப்ப இவங்களுக்கு பின்புலம் வந்து யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இது நிறைய நியூஸ் சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இவன் வந்து ஒரு திமுக கட்சிக்காரன், இவனுக்கு பின்புலம் வந்து துணை முதல்வர் கூடயும் அமைச்சர் கூட நிறைய போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இதுல திமுக தரப்புல இருந்து என்ன கூறியிருப்பாங்கன்னா, இவன் வந்து என் கட்சியில உறுப்பினராக கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பதில் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துப்பாங்க, என் கூட போட்டோ எடுத்துக்கிறவங்க எல்லாம் வந்து என்னுடைய கட்சியா இருக்கிற முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுல வந்து மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி
என்ன அப்படின்னா, இவ்வளோ கேஸ் இருக்குது, 20 கேஸ் இருக்குது, இப்படிப்பட்ட நபரை கண்காணிக்காமல் அதாவது இவன் என்ன பண்ணுறான், இப்போ திருந்திருக்கானா திருந்தலையா அப்படின்னு கண்காணிக்காமல் எதுக்கா இருக்காங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாமல் ஏன் காவல்துறை இப்படி வந்து அலட்சியமாக இருக்காங்கன்ற ஒரு பக்கமும், இன்னொன்று வந்து இந்த ஒன் இந்தியா தமிழ் ஒன்று இருக்குது நியூஸ் சேனலில், அதில் வந்து இந்த ஞானசேகரன்றவருக்கு வந்து 2 மனைவி உள்ளதாகவும், அதில் ஒரு மனைவி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியராக இருப்பதாகவும் கூறப்படுது. அதனால தான் வந்து உள்ளே போகிறது வந்து இவங்களுக்கு பெருசாக தெரியல, அங்கே போயிட்டு வர்றது அங்கே இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்கிறனால இவன் வந்து சும்மா கேஷுவலாகவே அங்கே போயிட்டு வருவான்ற மாதிரியும் அந்த நியூஸ் சேனலில் கூறியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் தெரியல. நான் முன்பதாக கூறிய மாதிரி இந்த சார்னு கூட்டிருப்பான் இல்லையா, நீ இந்த சார் கூடவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த சார்ன்றது யாரு? அவன் வந்து பெரிய பின்புலம் வாய்ந்தவனா, இந்த வழக்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய பெயர் வந்து மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரியும் விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது இப்போ வரைக்கும் அது யாருன்னு தெரியல. 2வது நபர் இப்போ வரைக்கும் அந்த பாலியல் சீண்டலுக்கு வந்து ஆளானவர், அதாவது அந்த பாலியல் சீண்டல் வந்து கொடுத்தவர் ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த 2வது நபர்ன்ற ஒரு விஷயமும் ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. அது இருக்கா இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெரியல. விசாரணை அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில தான் தெரிய வரும் 2வது நபர் இருக்காரா இல்லையா என்பதும். இதுல என்ன நடந்ததுன்றதை நம்ம சொல்லியாச்சு இல்லையா. ஆனா இப்ப நம்ம தரப்புல இருந்து பார்க்கலாம். இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில ஒரு சில இடத்துல சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் சுவரேறி குதிச்சு வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானா, அப்ப பெண்களுக்கு எந்த இடத்துல தான் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும்? மருத்துவமனைக்கு போனா மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. சரி, பெண்களை வந்து படிக்க தான் அனுப்புறாங்க, நம்ம வந்து நம்பி ஒரு கல்லூரிக்கோ ஒரு பள்ளிக்கோ அனுப்புறோம், அந்த இடத்திலும் ஒரு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கப்படுகிறது என்றால் அப்போ ஒரு தன் வீட்டு பெண்களை எங்க நம்பிதான் அனுப்ப முடியும்? இல்லைங்க, இது எல்லார் வீட்டிலும் இது வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண்களுக்கு எந்த இடத்துல தான் ஒரு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும்? இப்போ எனக்கே வந்து தங்கச்சி இருக்கு. இப்போ என்னுடைய தங்கச்சி வந்து நான் ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை எங்கேயோ போய் ஒரு இடத்துல நான் சேர்க்கிறேன்னா எனக்கே பயமா இருக்கு. யாரை நம்பி நான் அனுப்புறது? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லார் வீட்டிலையுமே சரி, ஒரு பெண்களோ அக்காவோ தங்கச்சியோ இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இல்லையா. அச்சம் இருக்குமா இருக்கா? அப்போ வந்து இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு கடமை என்பது யார் இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு காவல்துறை என்பது அதாவது நடந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டதா இல்லை குற்றம் நடக்காமல் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் குற்றம் நடக்காமல் இருப்பதற்காகத்தான் காவல்துறை என்பது உருவாக்கப்பட்டது. குற்றம் அதை தவறி நடந்துருச்சுன்னா அந்த குற்றம் நடந்தவற்றை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுகிறது. ஏன்னா ஒருத்தன் வந்து குற்றவாளியா இருக்கான் அப்படின்னா, அவன் ஒரு தப்பு செய்ய போறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கணுங்க. காவல்துறை இருக்கு, காவல்துறை தக்க தண்டனை கொடுத்துரும், நம்மளை பிடிச்சிருவாங்க, நீதிமன்றம் நமக்கு பெரிய தண்டனை வழங்கி கொடுத்துரும், ஒரு மரண தண்டனை கொடுத்துரும், இல்லைன்னா நம்ம வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம கழுத்தை வந்து வெட்டிடும் அப்படின்ற ஒரு பயம் என்பது ஒரு குற்றவாளிக்கு இருந்தால் அவன் ஏங்க ஒரு பெண்ணை வந்து தொட போறான்? ஒரு பொண்ணை தொட்டுட்டு அவன் ஒரு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டும் மறுபடியும் ஏன் இன்னொரு பொண்ணை போய் தொட போறான்? ஏன் பாலியல் வன்கொடுமை என்பது நமது நாட்டில் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக ஏன் நடந்து கொண்டே இருக்கிறது? அப்போ இங்க இருக்கக்கூடிய சமூகமும் ஒரு சில விஷயத்தை மாற்றியாக வேண்டும் தாங்க, மாத்தணுங்க. மாத்தினா மட்டும்தான் அப்போ இதே மாதிரி விஷயம்லாம் குறையும், நடக்காம இருக்கும். இப்போ வந்து ஒருத்தவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், அவன் தப்பு செஞ்சுட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். அந்த தண்டனை கொடுத்தும் அவனுக்கு வலிக்கலை, மறுபடியும் அதே தப்பை செய்யறான்னா தண்டனை மாற்றி தானே ஆகணும். அவன் பயப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டி தானே ஆகணும். அப்போதானே அடுத்தவன் எவனாவது ஒருத்தவன் போயிட்டு பெண்கள் மேலே கை வைக்கிறது பயப்படுவான். ஏன்னா இங்க உண்மையாலுமே குற்றவாளி தப்பிக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு மூணு விஷயம் மட்டும்தான். என்னன்னா, ஒன்று அரசியல்வாதிகள் அந்த விஷயத்தில் தலையிடுறதுனாலையும், அது சட்டங்கள் ஒரு சில ஓட்டைகள் இருக்கும் இல்லையா. இந்த பணம் அதிகமாக உள்ளவர்கள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிடுத்தவர்களாக இருக்காங்க தெரியுமா. இந்த சட்டத்தில் உள்ள ஒரு சில ஓட்டைகள் மூலயமாக தப்பித்து விடுவார்கள். இல்லைன்னா அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கும், அது மூலயமாக தப்பிச்சு விடுறாங்க. இதனால்தான் குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து தப்பிச்சிடுறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஒரு விஷயம் நமது கண் முன்னாடி தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு கடந்து போகணும். யாரோ வீட்டுல கூரை எரியுது, நம்ம வீட்டு கூரையா எரியுது,
நம்ம போய் எதுக்கு அணைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம கடந்து போனோம்னா என்றைக்காவது ஒரு நாள் நமது வீட்டுக்குறையும் எரியும். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கும் நம்ம வீட்டுக்கு வரதான் எரிஞ்சிட்டு போகுது, பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவீங்களா? கடந்து போயிடுவீங்களா? இங்கே போயிட்டு குற்றம் செஞ்சவனை வந்து அடிக்கிறதோ இல்லை வந்து அவனை கொல்றதோ அது நம்மளுடைய வேலை கிடையாது. அதற்கு வந்து நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது நீதிமன்றம் வந்து தக்க தண்டனை கொடுப்பதற்கு, அவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றம் ஒன்று இருக்குது. ஆனால் நமது கண் முன்னே ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை தட்டி கேட்கணுமா இல்லையா? நீ செய்யறது தப்புன்னு அந்த இடத்துல சொல்லணுமா இல்லையா? அதை கூட ஒருவனால் சொல்ல முடியவில்லை என்றால் ஒரு சக மனிதன் இருக்கான் இல்லையா? சாதாரண ஒரு குடிமகன் இருப்பான், பணக்காரனும் கிடையாது, ஒரு நடுத்தர வர்க்கம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இதெல்லாம் கடந்து போறதுனால தான் இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னு போகாம ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தப்புன்னு பேசுங்க. இங்க ஒவ்வொரு நபர்களும் பேச ஆரம்பித்தால் இங்க இருக்கக்கூடிய தப்புகள் மிகவும் கண்டிப்பாக குறையும். மக்கள் தெளிந்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க நடக்கிறதெல்லாம் எங்கேயோ நடக்குது, எவன் வீட்டையோ நடக்குது அப்படின்னு இல்லாம வெளிப்படையாக ஒரு தப்பு நடக்குது கண் முன்னே அதை தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பா அங்க தப்பு என்பது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்னொன்று வந்து ஒரு பெண் இருக்காங்க, ஒரு காதலியோ இல்லை நண்பர்களோ யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறப்போ இல்லை தனிமையில் இருக்கிறப்போ வீடியோ எடுத்துட்டான்னா எடுத்துகிட்டு போட்டோம், என்ன பண்ண போகிறான் எடுத்து. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதை நீங்கள் பயப்படுறதுனால தான் அவன் அதை ஒரு சாதகமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பாலியல் சென்டர் கொடுக்குறான். நான் இந்த விஷயத்திலேயே அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க கொடுத்தனால தான் அப்படிப்பட்ட ஒரு நபரை இங்கே அடையாளம் காட்ட முடிஞ்சிச்சு. அதாவது அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த வந்து இனிமேலாவது திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுனாலோ தைரியமாக போயிட்டு புகார் அளிங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி துணிச்சலாக இருங்க. எப்பவுமே பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே உங்களுக்கு மிகவும் அழகான ஒரு குணம் என்றால் அது துணிச்சல் என்பது தான். பெண்களுக்கு ரொம்ப துணிச்சல் என்பது அதிகமாக இருக்க வேண்டும் இதை மாதிரி விஷயத்தில். அதனால் எந்த விஷயத்திலும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பயந்தீங்க அப்படின்னா அதவே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உள்ளது. அரசாங்கத்துக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இருக்கக்கூடிய நமது நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பு இல்லைன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு கூட அனுப்புவதற்கு பயப்படுவாங்க. படிப்பதற்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு வேலைக்கு அனுப்புவதற்கே பயப்படுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா. அதனால பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு குற்றவாளி குற்றத்தை செய்தான் என்றால் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து மற்ற குற்றவாளிகள் ஒரு பெண்ணை தொடுவதற்கே அவன் பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும். அப்படிப்பட்ட குற்றத்தை, அதாவது அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்தால்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் குறையும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். பாய்.